ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது தான் எனக்கு ஆப்பிள் பழம் சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. பக்கத்தில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் கடைக்கு போய் நானும் சபானாவும் ஆப்பிள் அப்புறம் ஏதாவது பேரிச்சம்பழம் இருக்கான்னு சொல்லி பார்த்து வாங்கிட்டு வந்தோம். வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னே அம்மா தோசை சுட்டுட்டு இருந்தாங்க. என்ன தோசைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோதுமை தோசையும் கடல சட்னியும் தான் ரெடியாக வச்சுருந்தாங்க. கோதுமை தோசை சாப்பிடவே இல்லை, கடல சட்னியும் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. எங்கள் வீடு வந்து ஓட்டு வீடு தான். அதனால் வந்து இந்த ஃப்ரிட்ஜு மேலே வந்து மண்ணாக விழுந்துகிட்டே இருந்துச்சா. எனக்கு இந்த ஃப்ரிட்ஜு வந்து ரொம்ப ஸ்பெஷல். ரொம்ப வந்து என் வாழ்க்கையில் ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அது. அதனால் நான் அதெல்லாம் கொஞ்சம் பாதுகாத்து வச்சு கொஞ்சம் மேட் வாங்கிட்டு வந்து அதில் போட்டு வச்சு எனக்கு பிடிச்ச குபேரன் சிலையை வந்து அங்கே வச்சுருந்தேன். அப்புறம் வந்து வாங்கிட்டு வந்த பழத்தெல்லாம் சரி காலையில் கட் பண்ணி சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருந்தேன். ஆப்பிள், ஒரு மாதுளை, எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று வாங்கிக்கிட்டேன் நான். அப்புறம் திராட்சை கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். இன்றைக்கி தான் நான் பழமே வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரொம்ப நாள் ஆச்சு, இன்றைக்கி தான் வாங்கியிருக்கிறேன். காலையில் தான் அதெல்லாம் கட் பண்ணி சாப்பிடணும். அப்புறம் கொய்யாக்காய் அதெல்லாம் இருந்துச்சு, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு என்னோடய வேலை